எல்லாம் அவன் செயல் அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. காடு நாடு வீடு எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க. ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். 1008 தாமரலிங்க தவச்சாலையிலிருந்து இந்த பதிவை உங்களுக்கு நான் சமர்ப்பணம் செய்கிறேன். என்னது 1008 தாமரலிங்க தவச்சாலையிலிருந்து இப்பொழுது தாமரை குளத்தில் நின்றுங்கிறேன். தாமரை ஏறின்றாங்க, தாமரை குளத்தில் நின்றுறேன். இந்த 108 நாள் ஆராய்ச்சி பண்ணதில் இந்த சிலையில் இந்த 8 கை சிவன், என்னது 8 கை சிவன், இந்த பாரு இந்த கண்ணு தெரிஞ்சு பாருங்க, கண் தலை, இது ஒரு உருவம். இது எந்த உருவம்னு சரியாக நிர்மாணிக்க முடியல. இந்த உருவத்துக்குள்ளே ஒரு உடலுக்குள்ளே இருக்கிற மாதிரி கற்பனை வருது. இந்த பாரு, இது தலை, இது பாதம், இந்த மிருகத்துடைய பாதம். இந்த உச்சியில் இங்கே ஒரு 2 பாதம் இருந்துக்குது, இது ஒரு பாதம் இருக்குது. அது மொத்தம் 4 பாதங்கள் தெரியுது. இது வால், அந்த மிருகத்தில் வால். இதுலேயே கத்தி அடிச்சுக்கிறோம். இது 8 கை சிவன், இதுலேயே கத்தி அடிச்சு வால் மேலே கத்தி வச்சுக்கிற மாதிரி இருக்குது உள்ளவே. அப்போது இது ஒரு கை, இது ஒரு கை, இந்த கையில் சின்ன குத்துக, இது சின்ன கத்தி, இது அங்குசம், இது பெரிய வால். இந்த பக்கத்தில் ஒரு கை, இது இந்த ஒரு கை இது ஆகிடுது, இந்த கை இது வருது. இந்த பக்கம் இருக்கிற 3 கை போயிட்டு இருக்குது. அப்போ இந்த 108 நாள் இவராண்டு உட்காந்து ஆராய்ச்சி பண்ணதில் ஒரு மிருகத்தினுடைய, இது என்ன மிருகம்னு சரியாக சொல்ல தெரியல எனக்கு. அது காட்டு பன்னியாக இருக்கலாம், காண்டா மிருகமாக இருக்கலாம். முகம் அப்படி தான் தெரியுது பார், முகம் அப்படி தான் தெரியுது. அதனால் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணாது பாரு. அந்த உடல் அப்படியே இந்த ஓட்டிலே வருது, அப்படியே வருது, பாதம் வருது. இங்கே ஒரு பாதம், இந்த பார், இந்த ஒரு பாதம், இந்த ஒரு பாதம், இங்கேருந்து வயிறு, வால். இந்த உருவத்துக்குள்ளே அந்த இது இந்த பக்கம் உடஞ்சி போயிருக்கு. அப்போ உருவம் தெரிஞ்சு இருக்குது. இப்போ தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம்.